வாகனம், கல்வி, இந்த மூணு வந்து இந்த பாவத்தோட காரங்க சார். வீடு, வாகனம், கல்வி, இந்த மூணுமே இந்த நாலாவது பாவத்தோட காரங்க சார். இல்ல இது அப்படியே எழுதுருங்க. இந்த பாவத்தோட காரகத்தை அப்படியே எழுதுங்க. பணம். என்ன பண்ணுங்கன்னா ரெண்டுத்தையும் இணைங்க, ரெண்டுத்துக்கு ஒரு பாலம் போடுங்க. மூலமாக கிடைக்கும். இப்ப என்ன சொல்லலாம் சார்? வீடு, மனை, வாகனம் மூலமாக, அதாவது இந்த பாவத்தின் மூலமாக. இதான் சோர்ஸ், அதான் சோர்ஸ் சொல்றது. நாங்க இதான் என்ன சொல்றேன், இங்கிலீஷ்ல சோர்ஸ் சொல்றேன். ஏன்னா சில விஷயம் இங்கிலீஷ்ல சொல்லும் போது புரியும், அதனால இதுதான் மேட்டர். பணம் கிடைக்குது. எப்படி கிடைக்குது? வாடகை மூலமா பணம் கிடைக்குது. அதன் மூலமா வாகம். அதே மாதிரி இந்த நாலாவது வீட்டுக்கு உற்பத்தியின் பேர், ஒரு பொருளை உற்பத்தி செய்வதன் மூலமாகவும் வருமானம் வரும். என்ன சார்? இல்ல, புத்தகம் அது மூணாவது வீடு. புத்தகம்னா அது மூணாவது வீடு சார். இது உற்பத்தினா வாகனம், வீடு, கட்டுமானம், டீச்சிங் லைனு, கல்விங்கிறது. அதாவது நாலாவது வீடு என்பது ஒன்றை உருவாக்குதல் என்பதுதான் நாலாவது வீடு சார். ஐந்தாவது வீட்டுக்கு இயற்கையின் பேர் சார். ஐந்தாவது வீட்டுக்கு இயற்கையின் பேர். இயற்கையா இல்லாம இயல்பை மாற்றுவது என்பது நாலாவது பாவத்தோட காரணம். இயல்பான, அதுவாகவே, தானாகவே, இயற்கையாகவே, இந்த மாதிரி விஷயங்கள் ஐந்தாவது வீட்டை குறிக்கும். ஐந்தாவது வீடும் குறிக்கும், ஒன்பதாவது வீடும் குறிக்கும். இந்த மாதிரி விஷயம் இயற்கையாகவே, தானாகவே, அதுவாகவே, பிறக்கும் போதே, அதெல்லாம். நாலாவது இடங்கிறது அதுவா இல்லாம நாமாகவே, ஓகேங்களா? அதுவா இல்லாம நாமாகவே, நாம் உருவாக்கக்கூடிய, இயற்கையை மாற்றுகின்ற, ஓகேங்களா? அதுதான் கல்வின்னு சொல்ற. கல்விங்கிறது தானா வந்துருதா? பிறக்கும் போதே வந்துருதா? அது பழக பழக சொல்லிக் கொடுக்க அது இயற்கையை மாற்றுவது. ஓகேங்களா? அப்போ உற்பத்தி என்பது அதானே. இந்த சேர் தானா வருதா? மரத்துல காய்க்குதா சார்? இது மரம் தானே. இது மரம் மரம் தான் இது. ஆனா மரத்துல இதே மாதிரி இருக்கா? எனக்கு தெரிஞ்சு எந்த மரத்துல டேபிள் காய்கள் நினைக்கிறேன். இருக்கா சார் எங்கேயாவது? எந்த மரத்துலயும் டேபிள் காய்க்கல. என்ன பண்றான்? மரத்தை வெட்டி அறுத்து இதோ பண்ணி உருவாக்கணும் இல்லையா? அது நாலாவது. இந்த சேர் அப்படியே வருதா? பூமி கடையில ஒரு கெமிக்கல்ஸ் உருவாக்கி, பிளாஸ்டிக் உருவாக்கி பண்றோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் உற்பத்தின்னு அர்த்தம். ஒரு கல்வி நிறுவனம், ஒரு குழந்தையோட படிப்பு தானா வந்துட்டுதா? அதை அடிச்சு உதைச்சி கண்டிச்சு வரும்போது என்ன ஆகுதுன்னா அது தானா வருது. அப்போ தானா வருவது எல்லாமே உங்களுக்கு ஐந்தாவது வீடு, ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடியது. இந்த ஐந்தாவது வீட்டையும் ஒன்பதாவது வீட்டையும் உடைக்கக்கூடிய ஒரே வீடு நாலாவது வீடு. எப்படின்னா அது 5க்கு 12, 9க்கு 8 இல்ல. இந்த மாதிரி பாவத்தை நீங்க பிரிச்சு பார்க்கும்போது ஒரு நாளுக்கு நாள் நல்ல டெவலப்மெண்ட் வந்துடும் சார். ஓகேவா? அப்ப நாலாவது வீடு 2 தொடர்பு கொள்ளும்போது என்ன சொல்றீங்கன்னா உற்பத்தி, வீடு, நிலம், வாகனம் ரீதியாக ஜாதகருக்கு வருமானம் வரும். ஓகேங்களா? சரி, இப்போ 6ன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லலாம் சார்? உத்தியோகத்தின் மூலமா வருமானம் வரும். வேற சார் என்ன சார்? இல்ல, வீடுங்கிறதே எனக்கு வர வருமானம் வரும்னு தெரிஞ்சு போச்சு. அது எதன் ரீதியா வருமானம் வருது? விவசாயத்துல வருமானம் வருது. என்ன சார்? பேச்சாளர் தான் போயக்கூடாது சார். என்ன புரிஞ்சீங்க? இந்த பாவத்தின் மூலமா தான் வருமானம் வருது. மருத்துவத்துறை, அட்வொகேட்டு. எப்படி அட்வொகேட் எடுத்தீங்க சார் நீங்க? எப்படி அட்வொகேட்னு சொன்னீங்க? வழக்குன்றீங்களா? இதுதான் சார். இதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உருவாக்குறது. ஹோட்டல் துறைகள், உணவு துறைகள், டெக்ஸ்டைல் துறைகள், இது எல்லாம் 6வது வீட்டுல வந்துருச்சு சார். இதன் ரீதியா வருமானம் வருது. ஓகேங்களா? சரி, இதே மாதிரி நான் ஒரு 4-5 இது நான் தரேன் உங்களுக்கு.
சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஆமா ஆமா சார். இப்ப நுரையீரல், இப்ப 4வது வீடு வந்து 8 12 தொடர்பு கொண்டா நுரையீரல் சார்ந்த பிரச்சனை வரும் சார். அதாவது எந்த பாவம் 8 12 தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவ ரீதியான உறுப்புகள்ல பிரச்சனை வரும். இதுல 8ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அமைப்பு மாறுதல்னு சொல்லும். எட்டாவது வீடுங்கிறது அமைப்பு மாறுதல்னு பேரு. 12வது வீடுங்கிறது செயலிழந்து விடுதல்னு பேரு. ஓகேங்களா? ரெண்டுமே கெட்டதுதான். அமைப்பு மாறுதல்னா என்ன அப்படின்னா, இப்படி இருக்கிற கை இப்படி இப்படி சாதாரண கை இப்படி தானே இருக்கும். இப்படி இருந்தா எப்படி இருக்கும் கை? ஒரு அமைப்பு மாறுதல், ஒரு உருவம் மாறிடுது, ஒரு அமைப்பு மாறுது. கால் சாதாரண இருக்கலாம், வளைஞ்சிருத்தல். ஓகேங்களா? 8க்கு 8 12னா 7 11 இதான சொல்றீங்க, இதான சொல்றீங்க. அப்ப 8 வேலை செய்யாது, அது நல்ல அமைப்பு. இதான் கெட்டவன் கிட்டிடும் ராஜ்யாகும் சொல்றோம். இது 6 சம்பந்தம் போது இந்த 12 கண்ட்ரோல் ஆயிடும் சார். மருந்து கொடுத்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். மருந்து கொடுத்து இருந்தாலும் 8ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த உறுப்போட அமைப்பு மாறிடும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சேலத்துல கிளாஸ் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா 7வது வீட்டு சப்ளாடு சனி, அது வந்து பாத்தீங்கன்னா ராகுவோட சாரத்துல கேதுவோட சப்ல இருந்தது. இங்க 8, இதுவும் நட்சத்திர வழியா 4 8 12 தொடர்பு கொண்டது. 7வது வீட்டு சப்ளாடு வந்து 4 8 12 தொடர்பு கொண்டது. நான் எதேச்சமா கேள்வி கேட்டேன், உங்களுக்கு கிட்னியோட சைஸே வித்தியாசமா இருக்கும் சார் அப்படின்னா, ஆமா சார் என்னுடைய கிட்னி வந்து வட்டமா இருக்குன்றாருங்க. இப்படி இருக்கா அவர் கிட்னி. எல்லாரும் கிட்னியும் நீள் வட்டமா இருக்கும், காது மாதிரி இருக்கும். ஆனா அவர் கிட்னி வந்து வட்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த கிட்னியை எடுத்து அமெரிக்காவுக்கு அமைச்சிருக்காங்க ரிசர்ச்சுக்காக. அப்பப்போ வயிற்று வலி சொல்லியிருக்காரு. ஏன்னா கிட்னியோட அமைப்பு மாறி போச்சு. ஓகேங்களா? இந்த அமைப்பு மாறுதல் அப்படிங்கிறது 8வது வீடு சார். ஏன் அமைப்பு மாறுதல் 8வது வீடுன்னு சொல்றோம்னா, 9வது வீட்டுக்கு இயற்கைன்னு பேரு, தெய்வம்னு பேரு. ஓகேங்களா? இந்த இயற்கை தெய்வங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இயற்கையால படிக்கப்பட்டது எல்லாமே ஒரே மாதிரி கண்ணோட்டத்திலே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஐடென்டிக்கல் மாதிரி இருக்கும். எல்லா மனுஷனுக்கும் 2 கை தான், எல்லாருக்கும் 5 விரல் தான். ஒரு சிலருக்கு 4 விரல் இருக்கும், ஒரு சிலருக்கு 6 விரல் இருக்கும். அதாவது இயற்கையை மீறி ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா? இதுதான் என்ன சொல்றேன்னா அமைப்பு மாறுதல் அப்படி சொல்லி. இந்த அமைப்பு மாறுதல்ங்கிறது விபத்து மூலமாகவும் ஒரு உறுப்பு அமைப்பு மாறும், ஆபரேஷன் மூலமாகவும் அமைப்பு மாறும். ஆபரேஷன் என்ன பண்றாங்க, இயற்கையா இருக்கிற உறுப்பை எடுத்துட்டு புதுசா ஒரு உறுப்பு போடுறாங்க இல்லையா? அதுவும் இதுதான். இது செயலிழந்து போதல் அப்படிங்கிறது என்னன்னா, 12வது வீடுங்கிறது லக்னத்துக்கு 12. 12வது வீடு விரையன்னு பேரு. லக்னத்தோட தொடர்புல இருந்து அது விலகிடும். லக்னத்தோட தொடர்புல இருந்து விலகுதுதான் என்ன அர்த்தம்? லக்னம் என்பது மூளையை குறிக்கிறதால மூளையிலிருந்து தன்னை அந்த உறுப்பு வந்து விலக்கி கொள்ளுதல், விலகிது. அதனால அந்த உறுப்பு செயலிழந்து போயிடும். அதனால அமைப்பு மாறுதல் அப்படிங்கிறது ஒரு 8, 12ங்கிறது செயலிழந்து போதல். இது இல்லாம வேற எப்படி வந்தாலும் அந்த உறுப்பை நம்ம குணப்படுத்திடலாம். 6ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நோயின் பேர். அதாவது 6 8 12 3மே நோய் தான். ஆனா 6 என்பது மருந்துகளால் குணப்படுத்தக்கூடிய நோய். ஏன் 6 மருந்துகளால் குணப்படுத்தக்கூடிய நோய் அப்படின்னா என்ன? இல்ல 6 வந்து லக்னத்துக்கு தீமையை தரல. 6 வந்து லக்னத்துக்கு தீமையை தராத பாவம். கரெக்டா? லக்னத்துக்கு தீமை தரக்கூடிய பாவம் எது சார்? 8 12. அப்ப 6ங்கிறத நோய் சொல்றமே லக்னத்துக்கு தீமை தானே அப்படின்னு சொன்னா குணப்படுத்தக்கூடிய நோய். 2வது நோய்ங்கிறது என்ன? இந்த 6வது வீடு 7க்கு 12வது வீடு இல்லையா? 7வது வீடுங்கிறது என்ன சொல்லலாம் மெடிக்கல் ரீதியா அப்படின்னா உடலின் சமநிலை.